கமாடிட்டிக்கு பிராண்டிங்க்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு பொருளை நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? கமாடிட்டியா பாக்குறீங்களா, பிராண்டா பாக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டிலே வச்சுக்கோமே. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே பஸ் ஸ்டாண்ட்லயே போய் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் ஏதோ ஒரு பிராண்டை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அவசர காலத்தில் நடக்கிற வியாபாரம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு பஸ்ல போகும்போது வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு போவோம். இதே ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா வேற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க எனக்கு வந்து அப்போஃபினா கொடுங்க, கின்லே கொடுங்க அப்படி நீங்க பிராண்டை சொல்லி கேட்பீங்க. இது ரெண்டு தான் கமாடிட்டிக்கும் பிராண்டுக்குள்ள வித்தியாசம். டிமாண்டை வச்சு அந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்டை வேற ஒரு ப்ராடக்ட்டை புஷ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் கமாடிட்டி. அதே மாதிரி நான் பிராண்டிங் ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படிங்கிறது அது என்னன்னு கேள்வி கேட்க முடியாது. ஒரு கஸ்டமர் இருக்காது, ஒரு வெப்சைட் இருக்காது, ஒரு இமெயில் ஐடி இருக்காது, ஏதோ வச்சு கேட்க முடியும் நம்ம. அதனால பிராண்டிங் எப்பயுமே பிராண்டிங் தான். அதனால கமாடிட்டியும் பிராண்டிங் போட்டு குழப்பிக்காதீங்க. பிராண்டிங் அப்படிங்கிறது குவாலிட்டியா இருக்கும். எல்லா ரேட்லயும் ப்ராடக்ட் பண்ண முடியும். ஆனா நம்மளோட குவாலிட்டி கஸ்டமருக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கணும்னா நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இருக்கும். பார்த்தேன்னா எல்லாம் தோசை இல்லை, 20 ரூபாய்க்கு தோசை இருக்குது, 100 ரூபாய்க்கு தோசை இருக்குது, 500 ரூபாய்க்கு தோசை இருக்குது. அது எங்க நம்ம வந்து என்ன ஹைஜீனிக் இருக்குது, என்ன வெரைட்டி இருக்குது, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அது குவாலிட்டி என்ன, எல்லாமே கலந்தது தான் பிராண்ட் அப்படிங்கிறது. எப்பயுமே பிராண்டு தான். கமாடிட்டி தான். தேங்க்யூ.